ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டெய்ரிஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கியிருந்தோம். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 1000 கிலோமீட்டர்லாம் மேலே தாண்டிட்டோம். இப்போது நம்ம நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, மைலேஜ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மைலேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக டேங்கை ஃபுல் பண்ணிட்டு வந்தபோது நமக்கு 37 வந்து கிடச்சிது. நம்ம நாமக்கல் டு சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் போட்டிருப்போம், மோட்டர் விளாக் போட்டிருப்போம். பட் வந்து நம்ம சென்னையில் வந்து சிட்டி மைலேஜ் எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணோன்னா 1 லிட்டர் போட்டு கால்குலேட் பண்ணுறதுங்கிறது சரியாக வராது. ஏன்னா 4 லிட்டரு வந்து நமக்கு ரிசர்வ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கீழே நம்ம போச்சுன்னா நம்மளுடைய அந்த ஃபியூல் இண்டிகேஷன் வந்து அது சென்சார் வந்து அது ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நல்லா இருக்கும் போதே ப்ராப்ளம் தான். அது இருக்கிறதே மட்டமான ஃபியூல் இண்டிகேஷன்னா ராயல் என்ஃபீல்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் வீடியோலேயே காமிக்கிறேன். ஏன்னா கடைசியில் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓட்டிருப்பீங்க, அப்படியே ட்ரிப் அப் விழுந்துடும். எனக்கு ஒவ்வொருத்தரையும் ட்ரிப் அப் விழும்போது எப்படி இருக்குன்னா, சரி 2 பாயிண்ட் இருக்குது, இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு பார்த்தா அப்படியே ட்ரிப் அப் விழுந்துடும். நம்ம திடீர்னு பார்ப்போம் ட்ரிப் அப்லேயே நம்ம 4 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். ஐயடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு அதெல்லாம் விடுவோம். இப்போ நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணி ட்ரிப் அப் விழுற வரைக்கும் என்ன மைலேஜ் வந்திருக்குங்கிறத நான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன பெட்ரோல் பங்க்னு பார்த்தீங்கன்னா ஷெல்லில் நம்ம செக் பண்ணோம். இப்போ வந்து அந்த வீடியோவை தான் நம்ம ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச ஃபுட்டேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நான் தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வழி விட்றாதீங்க, கரெக்டாக அடிங்க கைஸ். நம்ம இப்போது சேல் பெட்ரோல் பங்க்கு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நமக்கு ட்ரிப் அப் வந்து விழுந்திருக்கு. இப்போ தான் வந்து பெட்ரோல் பங்க் வந்து ரீச் ஆகிட்டு நம்ம டேங்க் ஃபில் பண்ணான்னு வந்திருக்கோம். இப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 8.25 லிட்டர் கிட்டத்தட்ட 992 ரூபா வந்து நமக்கு பில்லிங் வந்திருக்கு. டேங்க் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு இப்போது ட்ரிப் 2 நம்ம 0 பண்ணிட்டோம். இப்போது வெளியில் பெட்ரோல் பங்க் வந்து வெளியில் வந்து ஒரு 1.3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கோம். இதுக்கு நடுவில் நமக்கு என்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகுதுங்க ஒரு டவுட் வந்துடுச்சு. கீழே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்த சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனோம். அவங்க செக் பண்ணாங்க, இல்லை ப்ரோ அது வந்து அதெல்லாம் ஆயில் லீக்கேஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பைக்கு வந்து டெலிவரி எடுத்து 1011 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஆனால் ட்ரிப் 1ல் நம்ம மட்டும் ஓட்டினது பார்த்திங்கன்னா 996 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் 200 மீட்டர் ஓட்டினா நம்மளும் 1000 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டி கிராஸ் பண்ணியிருக்க போகிறோம். சீக்கிரமாக வந்து 1000 கிலோமீட்டருக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக 999.9 மீட்டர் வந்து 90 மீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். வந்துருச்சு கரெக்டாக. ட்ரிப்பு 1 வந்து 0 ஆயிடுச்சு கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட்டு வந்து சீக்கிரமாகவே முடிய போகுது. 2 பாயிண்ட் தான் என்ன காமிச்சிட்ருக்கு. நம்ம வந்து போட்டு ஓடோமீட்டரில் வந்து 1000 கிட்ட தாண்டினதுக்கப்புறம் போட்டோம். ட்ரிப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிவிட்டு தான் டேங்கை ஃபில் பண்ணோம். 277 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. இந்த தடவை நான் ஷெல்லில் போட்டிருக்கேன். பார்ப்போம், மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் சிட்டிலேயே. நான் வந்து இந்த 2 பாயிண்ட்டும் முடிஞ்சு ட்ரிப் எஃப் விழுகும் போது நான் உங்களுக்கு மைலேஜ் அப்டேட் பண்ணுறேன். பார்ப்போம். ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மைலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன், செக் பண்ணுவோம் கைஸ். இப்போ தான் ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடுன்னு பார்த்தா அதுக்குள்ளே ட்ரிப் எஃப் வந்து விழுந்திருக்கு. ஓடோமீட்டரில் இவ்வளோ ஓடி இருக்குது. ட்ரிப் 1ல் ஓடி இருக்குது. ட்ரிப் 2ல் 292 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இப்போது வந்து நம்ம மைலேஜை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ டேங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ட்ரிப் எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு மைலேஜ் எவ்வளோ ஓடி இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த தடவை நம்ம நயாராவில் டேங்கை ஃபில் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி ட்ரிப் எஃப் வந்து 272 கிலோமீட்டரில் விழுந்தது. ஆனால் நம்ம அது இல்லாமல் ட்ரிப் எஃப் வந்து 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸோ 292 இருக்கும். இப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டேங்கை ஃபில் பண்ணும்போது வண்டியை வந்து ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டியிருக்கோம். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து சைட் ஸ்டார்ட் போட்டு நம்ம வண்டியை விட்டு இறங்கியிருந்தோம். ஸோ அப்போது வந்து 8.42 நினைக்கிறேன், 8.42 லிட்டர்லேயே டேங்க் ஃபில்லான மாதிரி ஆனலாம் நிப்பாட்டிட்டோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9.43 லிட்ரு 9.25 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேங்கை ஃபில் பண்ணுறப்போ வந்திருக்கோம்.
ஸோ வந்து அதெல்லாம் வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணி மைலேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேங்க்கே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நயாராவில் ஃபில் பண்ணியிருக்கோம். ட்ரிப் எஃப்பில் 20 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக ஓடி இருக்குது. ட்ரிப் 2வில் பார்த்தீங்கன்னா 314.3 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வாங்க இப்போ மைலேஜை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். கைஸ் இப்போது ட்ரிப் 2வில் நமக்கு ஓவராலாக ஓடி இருக்க மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 314.3. ட்ரிப் எஃப்பில் இருக்கிறது 20 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிட்டோன்னா 294.3 வந்துடும். இப்போது நம்ம ட்ரிப் 2வில் ஓடி இருக்க ஓவரால் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 294.3. இப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 208.43 லிட்டர் வந்து செல்லில் ஃபில் பண்ணியிருந்தோம். சைடு சைன் போட்டிருந்ததுனால. ஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது 34.9 கிலோமீட்டர் வந்து நமக்கு சிட்டி மைலேஜ் கொடுத்துருக்குன்னு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். 34 இன்னும் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா 0.1 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 35 நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நமக்கு செல்லில் ஆவரேஜாக 34 மைலேஜ்னு நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது சிட்டி மைலேஜ். அதுவும் இல்லாமல் செல்லில் 1 லிட்டர் பெட்ரோல் 117 ரூபா. ஓகே கைஸ், இப்போது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ராயல் என்ஃபீல்டு பைக்கு என்ன மைலேஜ் வருதுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிட்டியில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஹைவேலையும் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது மைலேஜ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, எங்கே பெட்ரோல் போடுறீங்கிறதையும் சொல்லுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இதான் கைஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இப்போது சிக்மங்களூர் வந்து ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோவும் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் அடுத்து ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அடுத்து அதையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.